பூமி பஜார் ஆதரவாளர்களுக்கு விக்கி ப்ரோஸின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? சனி ராசியை பார்க்க, செவ்வாய் ராசியை பார்க்க, குரு ராசியை பார்க்க, சுக்கிரன் ராசியை பார்க்கன்னு ஒரு மாதிரி அப்படியே கலந்த மாதிரியான ஒரு மாதிரி பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன, உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. அவரே சுபராக இருக்கிற பட்சத்தில் உங்களை டிராவல் பண்ண வைக்க போறாருங்க. 8ஆம் இடம் சுபத்துவ நிலையை மாத பிற்பகுதியிலிருந்து பெறுது. அப்போ மாச கடைசியில் என்ன பண்ணுவீங்க? செலவு அப்படி இப்படின்ற மாதிரி விஷயங்கள், வெக்கேஷன் போகிறேன், டிராவல் போகிறேன், வெளிநாடு போகிறேன், சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான பிளான் பண்ணி வெளியில் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் முதல் பாதியில் கடுமையான ஒரு பிடிவாத குணம் உங்ககிட்ட எட்டி பார்க்குங்க. சனி மட்டும் ராசியை பார்த்தாலே இந்த இடத்துல ஒரு மாதிரி பிடிவாதம். இங்கே செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாரு. சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய ராசி முதலில் பாபத்துவ நிலையை அடைந்து அதற்கு பிறகு குரு சுக்கிரனின் பார்வையால் அந்த ராசி மறுபடியும் விடுபடக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன பிரச்சனை வரும், விலகும், பிரச்சனை வரும், விலகும், பிரச்சனை வரும், விலகும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு 50% நல்லது அப்படின்னா 50% கெட்டது இருக்கக்கூடிய அமைப்பு. ராசியில் எப்பொழுதுமே இருக்கிற விஷயத்தை தான் சொல்ல முடியும். இதில் கூடுதலாக சனி வக்கரம் அடைஞ்சிடறாரு, அதனால அவர் சுபரா மாறிடுறாரு, பௌர்ணமி சந்திரனா மாறிடுறாருன்னா அதெல்லாம் சும்மா வேலைக்கு இல்லாத பலன்கள்ங்க. சனி வக்கரமானாலும் என்ன ஆனாலும் சனி தான். இந்த அமைப்புகளில் சனியின் தன்மைகள் ராசியை பார்க்கறது ஒரு மாதிரியான தன்மைகள், 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொள்றது அப்படின்ற மாதிரியான இந்த 4ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் கிடக்கூடிய ஒரு அமைப்புங்க. டெம்பரரியா தான். என்ன, 4ஆம் இடத்துல மனைவி தாய் அமைப்புகள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆவாங்க. வயதான தாயார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. 10ஆம் இடம் ஒரு மாதிரியான பாதிப்புகளில் வருது. அப்போ 10ஆம் இடம் என்ன, தொழிலில் லேசான சுணக்கங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறேன், புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு வரும்பொழுது தயவு செய்து இன்னொரு 1.5 மாதத்துக்கு தள்ளி போடுறது நல்லது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொழிலோ பணமோ திரும்ப உங்கள் கைக்கு வராத மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சாதகமான நிலை இல்லைங்க தொழில் சம்மந்தப்படுற அமைப்புகளில். நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வேலை இடங்களில் தேவையில்லாத நபரோட தேவையில்லாத ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ஆம் அதிபதி உச்சமாகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலை அப்படியே ஒரு மாதிரியான விடுபடும்னாலும் கூட அது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதனோட சேர்ந்து 8ஆம் இடம், இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருன்றது இதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி சாதகமான நிலை இல்லைங்க. அப்போ என்னங்க பலம், என்ன இருந்தாலும் ராசியை குரு வலுத்து பார்க்குறாரு. ராசிநாதன் சுபராக இருந்து ராசியை வலுத்து பார்க்கும்போது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு தெம்பும் ஒரு திராணியும் ஒரு புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுதும் இருக்கும். மீண்டும் 3வது வருஷமா பாம்பே பஜார் தீபாவளி டூர் நாடெங்கும் களத்துல இறங்க போறோம். ஷாப்பிங் பண்ண நீங்க ரெடியா? நீங்களும் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றீங்களா? பாம்பே பஜார்ல எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்களா? வாங்க ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்குவோம். என்ன இருந்தாலும் ராசிநாதன் பலமா இருக்காருங்க. அவருக்கு எந்த சனி செவ்வாயோட தொடர்பு இல்ல, அதனால எதையும் சமாளிச்சிருவீங்க. எதையும் சமாளிச்சு உங்களுடைய புகழையோ உங்களுடைய நியாயத்தையோ உங்க தரப்பினுடைய உண்மையோ வெளியில சொல்லி அதன் மூலியமான வெற்றிகளை அடைய முடியும். எதையும் சமாளிச்சிட முடியும். ஆனா என்ன, போராட்டம் கலந்து வெற்றி வரும், போராட்டம் வெற்றி வரும், அந்த மாதிரி இருக்கும். வயதானவர்களுக்கு இந்த இடத்துல நோய் தொல்லை சற்று அதிகமாக இருக்குங்க. அதுலேயும் கால் பாதம் சம்பந்தப்படுற மாதிரியான விஷயங்கள், பாதத்தில் பிரச்சனை வருது, இது மாதிரியான சில அமைப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த இடத்துல சின்ன குழந்தைகளாக இருக்காங்கன்னா கூட ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். அப்போ நோய் விலகக்கூடிய அமைப்புகள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை கடனில் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன், சுக்கிரன் லக்ஸரியான பிளானெட்டு. அப்போ வீட்டு பொருட்களை கடனுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே கடன் வந்துருச்சுங்க, இருக்கிற கடனே ஒரு மாதிரி இருக்குது, இதில் இது வேற புதுசாக ஒரு கடனாக இருக்குங்கன்ற மாதிரி இந்த சுக்கிரன் கடன் வாங்க வைப்பாரு, டிராவல் பண்ண வைப்பாரு, தேவையில்லாத விரயங்களை பண்ண வைப்பாரு. இந்த இடத்துல கணவன் மனைவியோட உறவுகள் மட்டும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியான ஒரு கேப் வர ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரன் 8ல் மறையறாருன்றதுனால. 8ல் சுக்கிரன் மறையும் போது ஒரு மாதிரியான பிரிவுகள், ஒரு மாதிரியான செப்பரேஷன் வரவங்க. கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம் தள்ளி இருக்க போறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் போறாரு, 2 மாசம் வீட்டுக்கு வர மாட்டாரு, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்துல செலவு இருக்குங்க. சுக்கிரன் ஒரு மாதிரியா ஆகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு மாதிரியான அமைப்புகள்ல செலவு வைக்கக்கூடிய அமைப்பு. ஆனா என்ன இருந்தாலும் உபஜயஸ்தானங்கள்ல பாவகிரகம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு. எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் கட்டுக்குள்ள வச்சு காலடியில் போட்டுருவாரு. எந்த பிரச்சனைகளை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் தெம்பும் தைரியமும் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் என்ன, பிரச்சனை வந்து நொந்துக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இப்போதான் அதை முடிச்சா இன்னொரு வருது, இங்கே தான் இப்போ செட்டில் பண்ணுறோம் இன்னொன்று வருது அப்படின்ற மாதிரி ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு மாதிரியான சுமாரான அமைப்புனாலும் கூட எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. தொழில் இடத்துல மேன்மை அப்படியே மாத கடைசியிலேருந்து வர ஆரம்பிக்கும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியத்தில் உட்காந்துடுறாரு. அரசு சார்ந்து இருந்து வந்த எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அப்படியே ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் எதிலும் வெற்றி வரக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, தந்தையோடு இருந்து வந்த முரண் கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய அமைப்பு, தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், அரசு எதிர்ப்பு, அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் இருந்து நெகட்டிவ் விலகக்கூடிய அமைப்புகள், அரசு வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த அமைப்புகளில் நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான அமைப்புகள் இருக்குங்க. என்ன, போராட்டத்தோட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு 21 ஆகஸ்ட்ல இருந்து 23 ஆகஸ்ட் வரை அப்படி
அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் முக்கிய தொழில் முடிவுகளோ இல்லை முக்கியமான ஒரு நபரை பார்க்க போகிறாங்க, ஒரு விஷயத்தை தொடங்க போகிறாங்க, சுபகாரியம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று நிதானமாக அந்த 3 நாள் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் செய்யும் பொழுது அந்த காரியம் நல்ல தன்மையாக வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் 2025 சகல தரப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கும் இருக்கும்.